இறைவன் நாம் வாழ்க்கையிலே மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புவான். எனினும் ஏன் என் வாழ்க்கையில் சிக்கல் வருது, ஜாதகம் பார்த்தால் ஏதேதோ பிரச்சனை என்கிறார்களே. இந்த ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். இதில் சிம்மமும் கடகமும் ஆக்ஞா சக்கரத்தை சொல்லக்கூடியது, பராசக்தியும் சிவனும். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கன்யா மிதுனம் என்பது பேச்சுத்திறன், ஆற்றல், விசுத்தி சக்கரத்துடன் ஓரளவு தொடர்புடையது. மீண்டும் வருகின்றோம். அங்கே துலாம் மற்றும் ரிஷபம் நமக்கு அநாகத சக்கரத்துடன் தொடர்புடையது. வருகின்றோம். இங்கே மேஷம் மற்றும் விருட்சகம் இவை மணிபூரக சக்கரத்துடனும், மீண்டும் வரக்கூடிய குருவின் வீடுகளான தனுசு, மீனம் நமக்கு சுவாதிஷ்டானத்திலும், சனீஸ்வரரின் வீடு மகர கும்பம் என்பது மூலாதாரத்திலும் அதன் நிலைகளை கொண்டுள்ளது. ஏதோ ஒரு வகையிலே நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது இந்த சக்கரங்களில் ஏதோ ஒரு நிலை தடுமாற்றம், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள துவங்கிவிட்டால் நம் வாழ்க்கையில் அனைத்து நலனும் தானே வர துவங்கிவிடும்.